மக்களே இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது குரோ ஆப்பில் வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறப்ப அவங்க வந்து ப்ரோக்கரேஜ் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, அந்த மாதிரி நீங்கள் உள்ள ப்ரொஃபைலுக்கு போயிருங்க. போயிட்டு அங்கே போயிட்டீங்கன்னா ஆல் ட்ரான்சாக்ஷன் மேலே இருக்கு பாருங்கள். அதுக்கு போயிட்டிங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நான் லாஸ்ட்டாக பே பண்ண ஸ்டாக் வாங்கியிருக்கேன், அதுக்கான டீட்டெயில் அது. அங்கே நான் என்எம்டிசியை பற்றி தான் பார்க்க போகிறேன். அதை கிளிக் பண்ணினா கீழே காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, ₹2 ப்ரோக்கரேஜ் ₹2 வருதா. அந்த ₹2 என்கிட்டேருந்து எடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க நான் வாங்குறப்ப எனக்கு வந்து மென்ஷன் பண்ணாங்களா இல்லையாங்கிறதா இங்கே பிரச்சனை. நான் அதை தான் சொல்ல வரேன். இன்னொன்று இந்த ETF நிப்பான் கோல்டு வீசா அது வாங்கினப்பையும் ₹2 நான் வந்து பே பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ அந்த ஸ்டாக்கு நான் டைரெக்டாக போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்களா, அங்கே போய் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா என்ன சொல்லுங்க பாருங்கள், 67.36 சொல்லுதா ஒரு ஸ்டாக்கோட விலை. மொத்தம் எத்தனை வாங்கியிருக்கேன், 4 வாங்கியிருக்கேன். சரியா. 67.36ங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 67.36 4 ஸ்டாக். ஓகேவா. எவ்வளோ வருது, 269.44. இப்போ போய் நம்ம அந்த ஆல் ட்ரான்சாக்ஷனில் மறுபடியும் போய் பார்ப்போம் எவ்வளோ காமிக்கிறாங்கன்னு. இல்லை நான் கன்ஃபார்ம் அதான் 269 அந்த அமௌண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 269.44 ப்ளஸ் ₹2. ஓகேவா. அது இல்லாமல் அடிஷ்னல் சார்ஜஸ் கீழே வர சார்ஜஸ் இருக்குது பாருங்கள், ஜிஎஸ்டி அதெல்லாம் அது தனி. ஓகேவா. இதெல்லாம் சேர்த்து தான் மொத்தம் ₹271.44 நான் பே பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அங்கே ஃப்ரண்ட்டில் நான் பே பண்ணுற எவ்வளோ சொன்னால் 269.44 தான் நான் பே பண்ணதாக காமிக்கும். ஓகேங்களா. நீங்கள் எங்கே போய் தேடி பார்த்தாலும் இந்த ஆல் ட்ரான்சாக்ஷன் பார்க்காத வரைக்கும் மேலே கான்ட்ராக்ட் நோட்டுன்னு இருக்கும் பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணி பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா. இதை வந்து இவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து பப்ளிக்காக போய் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து ஸ்டாக் வாங்குறதுக்கு ஒரு ₹2, விற்கிறதுக்கு ஒரு ₹2 போடுவாங்க. ஓகேவா. இவன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் போடுறாங்க பாருங்களேன். இதை வந்து அவங்க நம்மளை ஓப்பனாக நம்மள்ட்ட காமிக்காமல் ஹிட்டனாக காமிக்கிறாங்க. அதான் ஒரு பிரச்சனை. நான் ஆரம்பத்தில் இவங்க வந்து சார்ஜே பண்ணலையே, ரொம்ப சீப்பாக இருக்குன்னு நான் நினச்சிருந்தேன். பட் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் ஜெரோதாவை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அதில் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, செக் பண்ணுங்கள். ஆமாங்க, இந்த ஜெரோதாவில் வந்து டெலிவரிக்கு வந்து ஃப்ரீன்னு தான் சொல்கிறாங்க. நான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ஐ திங்க் 400 நினைக்கிறேன், அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட்டாக்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்கு ஏஎம்சி வந்து ஃப்ரீம்பாங்க. அதுக்கு பதிலாக இப்படி பிடிக்கிறாங்க, இதை சொல்லாமலே. அதான் ஓகேங்களா. இந்த வந்து ₹2 சார்ஜுங்கிறத அவங்க சொல்லாமலே முடிக்கிறாங்களா, இதுதான் வந்து ரிஸ்க்கு. இது வந்து நம்ம எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஹிட்டனா நம்மளுக்கு தெரியாமலே முடிச்சிருவாங்க. நானே எதேச்சையாக நான் போயிட்டு என்னை ஒரு நாள் வந்து நெகட்டிவில் காமிச்சிது அமௌண்ட். ஏன் நெகட்டிவில் காமிக்குதுன்னு எதாச்சியாக போய் பார்க்குறப்ப தான் இவங்க இந்த மாதிரி வந்து பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களும் சொல்கிறேன், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. என்ன சொல்கிறேன்னா, அமௌண்ட் எடுக்கிறேன்னா டேரெக்டாக எடுங்க. இந்த மாதிரி மறைமுகமாக அதான் சொல்லாமலாம் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறேன். அதனால் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி கரெக்டாக சூஸ் பண்ணிங்க மக்களே. நானுமே மாறினாலும் மாறுவேன். இன்னும் கொஞ்சம் நான் பிளான் பண்ணி தான் மாறுவேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.